இருக்கும் பாருங்க. இதுதான் அந்த கிரெம் லிக்விட். நான் கிரெம் லிக்விட் தான் விடுறேன் பால் கறிக்கு. அப்படின்னு அந்த மிளகா அப்படியே அவனுக்குள்ள புரிஞ்சு வரைக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். அதுக்கு உள்ள போட்டுட்டு அப்படியே வரட்டி எடுத்தேன். சிக்கன் பொரியல், ஆட்டெலும்பு ரசம். லீவ்ல ரெண்டு இப்படி ஒரு சமையல் சமைச்சு சாப்பிடுறதே ஒரு ருசிதான். ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க தர்ம பிரபு. சாமிக்கு 2 இட்லி கட்டி கொடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாக்கு 2 கிழமை லீவு. மக்களே வணக்கம். இந்தியில இருந்து எனக்கு 2 கிழமை லீவு. டிசம்பர் மாசத்துல இருந்து எனக்கு லீவு தரையில. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இப்போ ஏப்ரல் 4 மாசத்துக்கு அப்புறம் 2 கிழமை லீவ் வந்திருக்கு. அதை கொண்டாடும் வகையாக இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்க போறோம்ன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன சமைக்க போறோம்ன்றத பிறகு உனக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு விருந்தா தான் இருக்க போது. வாங்க என்ன சமைக்க போறோம்ன்ற நாங்கள் பார்ப்போம். 2 கிழமை கூட்ட ஒழுங்கா லீவ்ல இருப்போம்னா இவா வந்து 2 கிழமை லீவ் எடுத்துட்டேன். என்னுடைய வெக்கேஷனை கொண்டாடும் வகையாக என்னடா சமைக்கலாம்னு யோசிக்க எனக்கு உடனே வந்தது மட்டன் கறி தான். ஓகே, மட்டன் கறி சமைப்போம். ஆனால் மட்டன் கறிக்கு என்ன பால் கறி நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கறி தான். ஸோ ஒரு கத்திரிக்காய் பால் கறி வைப்ப முன்னாடி ஃபர்ஸ்ட்டாக நான் என்ன செய்தேன் என்றால் ஒரு சட்டியில் கடுகு, வெங்காயம், பெருஞ்சீரகம், அடுத்தது கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதை வதக்கிட்டு அதுக்குள்ளேயே ஒரு மிளகாயும் உள்ளியும் போட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் பாருங்கள் நான் வதக்கிட்டு இதுக்குள்ளே தான் வந்து கொஞ்சம் வெங்காயம் ஓரளவுக்கு பொரிஞ்ச உடனே அதுக்குள்ளேயே நான் கத்திரிக்காயை போட்டு வெட்டி வச்ச கத்திரிக்காயை அப்படியே அதுக்குள்ளேயே போட்டுட்டு இந்த கத்திரிக்காயோட நான் என்ன செய்ய போகிறேன்னால் மஞ்சளும் உப்பும் கலந்துட்டு அதை அப்படியே அந்த எண்ணெய்க்குள்ளேயே புரட்டி எடுப்பேன். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு அந்த எண்ணெய்க்குள்ளேயே கொஞ்சம் நாங்கள் புரட்டி எடுத்தோம்னால் அப்படியே எண்ணெயை மூடி அந்த மசாலா மூடி நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மூடி விட்டுட்டு அதை எடுத்துட்டு ஒரு எப்பன் தண்ணி ஊற்றிட்டு கிளறிட்டு நாங்கள் திருப்பி மூடி வச்சோம்னால் அப்படியே நல்லா அவிஞ்சு மசிஞ்சு கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடும். பாருங்கள் இப்படி மசிஞ்சு வந்துட்டுதுண்டு. நாங்களே அப்படியே கொஞ்சம் நல்லா அவிஞ்சிட்டுது. அப்புறம் நாங்கள் மசிக்க வேண்டியதான். அப்படியே அதை நல்லா கிளறி மசிச்சுட்டு பார்த்தீங்களா நான் கூடுதலாக இங்கே தேங்காய் பால் விடுறையில் இங்கே க்ரெம் லிக்விட் இருக்குது. ஸோ எனக்கு அந்த க்ரெம் லிக்விட் விட எனக்கு செம்ம விருப்பம். இங்கே வந்து பால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது. ஆனால் அந்த க்ரெம் லிக்விட் திக்காக இருக்கும். பாருங்கள் இதுதான் அந்த க்ரெம் லிக்விட். நான் க்ரெம் லிக்விட் தான் விடுறேன் பால் கறிக்கு. அந்த க்ரெம் லிக்விட்டை விட்டு அப்படியே எடுத்துருந்தா பாருங்கள் கத்திரிக்காய் கறி எவ்வளோ செம்மையாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுது. அதை இப்போ நாங்கள் இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோழி பொரிப்பம் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொன்றொன்றை பொரிஞ்சனுக்கு லேட் ஆகிடும். அப்போ அவனுக்கு வைப்பம் பண்ணிட்டு நான் ஏற்கனவே இந்த கோழிக்காலுக்கு எல்லா மசாலாவும் போட்டு ஊற வச்சேன். நான் உப்பு, தூள், அடுத்த மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நான் ஊற வச்சினேன். அதுக்குள்ளே கொஞ்சம் இங்கே பெரிய மிளகாயம் வெட்டி போட்டேன். ஏன்னா அந்த மிளகாய் அப்படியே அவனுக்குள்ளே புரிஞ்சு வரைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இதை நாங்கள் அவனுக்குள்ளே வச்சோம்னால் அது அப்படியே தானாக புரிஞ்சு செம்ம டேஸ்ட்டாக வரும். எண்ணெயும் நிறைய யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நான் கூடுதலாக இப்படித்தான் பிரியாணி செய்யலாம் கோழி செய்கிறேன்னா நான் அப்போ அதே மாதிரி இதுக்கும் செய்கிறேன். கோழி அவனுக்கு வச்சாச்சு. அது பொரிஞ்சு வரும் வரைக்கும் மட்டன் குழம்பு ரெடி பண்ணலாமன்ட்டு ஒரு சட்டிக்கில் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகெல்லாம் போட்டு அதோட 2 பிரியாணியில் வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும்ன்ட்டு அதை வதக்கிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் வதங்கிட்டு அதுக்குள்ள 2 மிளகா போட்டு மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதையும் வதக்கிட்டு
அதோட பார்த்தீங்களா என்றால் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அப்படியே வெங்காயத்தை நான் வதக்கி எடுத்தேன். வெங்காயம் அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு தக்காளி எடுத்து போட்டேன். தக்காளி போட்டுட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துனேன். தக்காளியை கொஞ்சம் மூட விட்டு அவிய வச்சுனா என்னென்றால் அப்போ தான் கொஞ்சம் அந்த மசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அவிஞ்சு வருமன்ட்டு. ஸோ தக்காளியை மூடி அவிச்சிட்டு இப்போ பாருங்கள் தக்காளி அவிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு அதுக்குள்ளே போட்டு அந்த இஞ்சி வாசனை வரும் வரைக்கும் போட்டு வதக்கி எடுத்தேன். இஞ்சி வாசனை போகணும் வரும் வரைக்கும். நல்லா வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போயிட்டு அதுக்குள்ளே நான் கழுவி வச்ச மட்டனை ஆட்டிறைச்சியை அப்படியே அதுக்குள்ளே போட்டு ஆட்டிறைச்சியோட மஞ்சள் தூள் உப்பு ரெண்டையும் போட்டுட்டு கலக்கிட்டு அப்படியே நான் மூடி அந்த தண்ணியிலேயே ஆட்டிறைச்சியோட தண்ணியிலேயே நான் அவிய வச்சேன். நல்லா அவிஞ்சு வரும் வரைக்கும் வேண்டாம் அதுக்குள்ளே அவிஞ்சு வரணும். ஸோ அந்த அவிஞ்சு வரும் வரைக்கும் அப்படியே மூடி அவிய விட்டுட்டு பாருங்கள் இப்போ நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இதுக்குள்ளே பாருங்கள் அப்படியே நான் தூளை போட்டுட்டு 2 கரண்டி தூள், ஏன்னா ரொம்ப உரைப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, நான் கூடுதலாக உரைப்பாக தான் சமைக்கிறேன் நான். ஸோ 2 கரண்டி தூள் போட்டுட்டு அப்படியே அந்த எண்ணெயிலேயே அந்த எண்ணெயிலேயே அப்படியே வதக்கி எடுக்க செம்ம டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் நான் அந்த எண்ணெய்க்குள்ளேயே அந்த தூளை போட்டுட்டு அப்படியே வரட்டி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டுட்டு 2 கிளாஸ் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டுட்டு மூடிட்டு எடுத்தால் ஆட்டிறைச்சி கறி மட்டன் கறி ரெடி. எவ்வளோ டேஸ்ட்டாக யம்மியாக வந்துட்டு பாருங்க. ஆட்டிறைச்சி அப்படியே சுவப்பாக செம்மையாக இருக்குது, அப்படியே பார்க்கவே சாப்பிடணும் போலையில். சஞ்சய் கறி ரெடி. ஆமா ஆமா, என்ன சமையல் இன்னைக்கு? என்ன சமையல் பார்த்துடுவோமா? வா வா வா. மட்டன் குழம்பு, யம்மி, சம்பல், டொமாட் சம்பல், தக்காளி சம்பல், ஓகே. சிக்கன் பொரியல், கத்தரிக்காய் பால்கறி, டண்டடங் ரசம், ஆட்டெலும்பு ரசம். ஆட்டெலும்பு ரசம். ஓகே, இப்ப சாப்பிடுவோம். அப்புறம் சித்தப்பு கல்யாணம்லாம் நல்லபடியா முடியுது, சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள சோறுக்கு அவசரம். எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். மக்களே, இன்னைக்கு தடபுடான விருந்து ரெடி. எனக்கு லீவ் வந்தபடியா பாருங்க எத்தனை கறி எல்லாம் செய்துக்க. ரசம் ஊற்ற மறந்துட்டேன், பாத்தியா? ரசம் ஊற்றவனும். ரசமும் ஊற்றிட்டு இப்போ சாப்பிட்ற ரெடி. ரசம் ஓகேவா? சஞ்சய் ரெடியா? லீவில் 2 இப்படி ஒரு சமையல் சமைச்சு சாப்பிட்றதே ஒரு ருசி தான். நிம்மதியான சாப்பாடு வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வருமோ? ஆஹாஹா, ரச்சிக்கறி. தெய்வமே, அந்த இட்லி வெண்பொங்கல் மசால் தோசை வரவே இல்லையே. என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வள்ளல் தருமபுரம் நீ சொன்ன, ஓ மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசால் தோசை நான் சொன்னேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. போட ஏய், இவனை அடிச்சு துரத்து. மடையால் அடிக்கவா? செத்து போயிடுவான். அப்ப இட்லி தான் கரெக்ட். அடி. ஆஹாஹா, மக்களே, லீவ்ல கூட சாப்பிட வழி இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடன் இணைந்து டாடா பாய்.